இந்த 3 பேரை காலுக்கு கீழே சுட்டு பிடித்தது சரியா? நீங்கள் சொல்லுங்கள். உயிரோடு இருக்காங்களாங்க சார்? 3 கேஸ் உயிரோடு இருக்காங்க. சுட்டு பிடித்தது சரியா? அவங்க உண்மையான குற்றவாளிகளான்னு தெரியல. ஒரு வாதத்துக்கு உண்மையான குற்றவாளிகள் நான் சொல்கிறேன், சரியா? ஒரு வாதத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு சரிதான்னு படுது சார். எனக்கு தவறு சார். ஏன்பா? விசாரணையே முடியாமல் எப்படி நீங்கள் இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு எப்படி தீர்மானிப்பீங்க? அதுவும் அவங்க 3 பேர் மேலே ஏற்கனவே எஃப்ஐஆர்லாம் இருக்குது. எஃப்ஐஆர் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவன் தான் குற்றவாளின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி காலில் சுடுறீங்கன்னா, அப்போ திடீர்னு நாளைக்கு விசாரணையில் அவன் குற்றமே பண்ணல அப்படின்னு தெரிய வச்சுன்னா என்ன சார் பண்ண போகிறாங்க இந்த அரசு? இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள், இது போல் ஒரு கோரியான க்ரைம், மோசமான ஒரு க்ரைம் நடக்கும்போது அந்த சமூகத்தின் கோபத்தை தணிப்பதற்காக காவல்துறையினர் இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இது சட்டவிரோதமான தண்டனை. இதைவிட கொடூரமான குற்றம் அந்த டெல்லி நிர்பயா வழக்கு இல்லையா? அதில் டெல்லி காவல்துறை இந்த வேலையை செய்யவில்லையே. அத்தனை பேருக்கும் நீதிமன்றத்தின் முன் தண்டனை பெற்று தந்தார்களா? ஆனால் உங்கள் இன்வெஸ்டிகேஷனோட லட்சணம் உச்சநீதிமன்றம் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்யும் அளவுக்கு தான் உங்கள் இன்வெஸ்டிகேஷனோட லட்சணம் இருக்குது. அதில் காட்டணும் உங்களோட வேகத்தை.